எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். ஆண்டனி பேசுறேங்க. நம்ம இதுக்கு முன்னால நெறைய டாபிக் பார்த்திருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள பத்தி பார்ப்போம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தலைவரா அவர் வளர்ந்திருக்காருங்க. ஸோ அத பத்தி நம்ம பார்க்க போறோம். நெறைய தலைவர்கள் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்திருக்காங்க. ஆனா, இவருடைய கஷ்டங்கள் வித்தியாசமானது. இவர் வளர்ந்த விதமும் வித்தியாசமானது. இவர் இப்ப தலைவரான முறையும் கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. சரிங்களா? அந்த தான் நம்ம பார்க்க போறோம். நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். அதுல பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்திஜியோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா அவர பத்தி, அவருடைய கடந்த கால வாழ்க்கை, அதுக்கப்புறமா இப்ப இருக்கிற வாழ்க்கைய பத்தி பார்ப்போம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இது ராகுல் காந்தி அவர்களுடைய இன்றைய ஃபோட்டோஸ்ங்க. சரிங்களா? இது அவர் சின்ன வயசுல இருந்த ஃபோட்டோ. இது தலைப்பு என்னன்னா, பப்பு ராகுல் காந்திஜி, பாஷா மற்றும் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரானது எப்படி? அதான் ஹெட்டிங்கு. அதே இங்கிலீஷ்ல நான் குடுத்திருக்கேன். ஹவ் பப்பு ராகுல் காந்திஜி ஹாஸ் பிகம் தி பாஷா அண்ட் பார்லிமென்ட் அப்போசிஷன் லீடர் நவ். சரிங்களா? அதுக்கு கீழ கடன பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கடன் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ கொடுமையானது. சரிங்களா? ஏன் அத கம்பேர் பண்றேன்னா, ஒரு கடனும் மனுஷனும் பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குனவன் அதுல மீளவே முடியாதுங்க. நெறைய லெவல்ல பார்த்தீங்கன்னா, அப்படிதான் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அதே மாரி தான் ராகுல் காந்தியோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கைங்க. இவர் முப்பாட்டன் பார்த்தீங்கன்னா, மோதிலால் நேரு, அதுக்கப்புறமா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு பிரதம மந்திரியா இருந்தாங்க. இவங்களுடைய பாட்டி பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி அம்மையார். அவங்க பிரதம மந்திரியா இருந்தாங்க. அப்புறமா இவங்களுடைய அப்பா ராஜீவ் காந்தி. அவரு பிரதம மந்திரியா இருந்தார். சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா இவருடைய கஷ்டகரமான காலங்கள்லாம் ஒரு சின்ன வயசுலயே ஆரம்பிச்சுருதுங்க. அவர் சின்ன வயசுல இருக்கும்போதே என்ன ஆகுதுன்னா, அவங்க பாட்டி இந்திரா காந்தி அம்மையார் இறந்து போயிடுறாங்க. அது மிகவும் ஒரு சோகமான நிகழ்ச்சி. ஸோ அந்த சோகமான நிகழ்ச்சினால இவருக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்த வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறமா இவர் இளைஞனா மாற வேண்டிய காலத்துல என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய அப்பா இறந்து போயிடுறாங்க. அதாவது ராஜீவ் காந்தி அவர்கள். அப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலைய இவர் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, இவர் குடுத்திருந்த பாதுகாப்ப இன்னும் அதிகப்படுத்தி ஆகணும். சரிங்களா? இவருக்கு எங்க போனாலும் பிரச்சனையாவது. குழந்தையிலிருந்து இளைஞனா இருக்க வரைக்கும் பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்குது லைஃப். அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, இவர் படிப்புக்காக அமெரிக்கா போறாரு. அமெரிக்காவுல கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் நான் படிச்சேன். அப்புறமா லண்டன் தான் பார்த்தேன். அங்கேயும் இவரு கொஞ்ச நாள் படிச்சிருக்காருங்க. சரிங்களா? அப்ப பார்த்தீங்கன்னா பேர கூட இவருக்கு மாத்தி தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க சில இடங்கள்ல. அதுக்கப்புறமா அவரு இந்தியா வராரு. இந்தியா என்ன பண்றாரு, காங்கிரஸ் கட்சியில சேர்றாரு. அவருக்கு சில பொறுப்புகள்லாம் குடுக்குறாங்க. குடுத்துட்டு எலக்ஷன் வைக்கிறாங்க. அவரு அமேதி தொகுதியில நிக்கிறாரு. அமேதி தொகுதிய 2 முறை வின் பண்றாரு. இவரு நெனச்சிருந்தாங்கன்னா, இவங்க அம்மா சோனியா காந்தி தான் காங்கிரஸ் கட்சியோட தலைவர். பிரதம மந்திரி பதவிய ஈஸியா வாங்கியிருக்கலாங்க. ஆனா இவரு வாங்கலைங்க. அவங்க அம்மாவும் குடுக்கல. என்ன காரணம்னு தெரியாதுங்க. அப்ப திரு மன்மோகன் சரிங்களா? அவரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. நல்ல ஆ அரசியல்வாதி. சரி. ஆனா சாஃப்ட் டைப்பு. அவரு தான் என்ன பண்ணாரு, பிரதம மந்திரியா இருந்தாரு. அங்க இவரு 2 முறை எம்பியா இருந்தாருங்க. சரிங்களா? ஸோ அந்த மாரி தான் ராகுல் காந்தி இருந்தாரு. இத ஏன் சொல்ல வரேன்னா, இவர் நெனச்சிருந்தா பிரதம மந்திரி பதவிய வாங்கியிருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக இவர் பிரதம மந்திரி பதவி வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா இவர காங்கிரஸ் கட்சியோட தலைவரா தேர்ந்தெடுக்குறாங்க. அதுல ஏகப்பட்ட உள்நாட்டு குழப்பங்கள், கூச்சல்ங்க. சரிங்களா? இவருக்கு எதிர்க்க நெறைய கட்சி தலைவர்களே அவருடைய உள்கட்சி அதாவது காங்கிரஸ் கட்சியோட தலைவர்களே இவருக்கு எதிர்க்க போறாங்க. சரிங்களா? அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ கட்சியிலயும் முன்னுக்கு வர முடியாது. வெளி உலகத்திலயும் முன்னுக்கு வர முடியாது. அந்த மாரி ஒரு அழுத்தம் இவருக்கு இருந்துட்டே இருக்கு. இவருக்கு 54 வயசு ஆகுதுங்க. இன்னும் கூட இவரு கல்யாணம் பண்ணிக்கல. என்ன காரணத்தினால கல்யாணம் பண்ணிக்கலன்னு தெரியலங்க இன்னும். சரிங்களா? இவங்க அம்மா சோனியா காந்தி, அப்பா சகோதரி பார்த்தீங்கன்னா பிரியங்கா காந்தி இருக்காங்க. ஸோ இவரு பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் இந்த மாரி ஃபேஸ் பண்ணிட்டே வராருங்க. அதுக்கப்புறமா என்ன முடிவு எடுத்தாருன்னு தெரியல. ஒரு 1 1/2 வருஷத்துக்கு முன்னால, ஆம் இந்தியா ஃபுல்லா ஒரு நடைபாதை பயணம் பண்றாருங்க. ஒரு ரொம்ப நாள் பயணம். அந்த பயணத்துல நெறைய மக்கள இவர் சந்திக்கிறாரு. சந்திச்சு மக்களோட குறைகள கேட்கிறாரு. அந்த தருணத்துல தான் இவருக்கு மக்கள் கூடயே கிட்ட ஒரு உறவாடுற ஒரு டைமே கிடைச்சதுங்க. சரிங்களா? நான் இவருடைய ஆ பாத யாத்திரை போனார் இல்லைங்களா? இந்தியா முழுசும். அதுவும் நான் இதுவரையும் பார்த்ததே இல்லைங்க. ஓகேங்களா?
அந்த அளவு எனக்கு இம்பார்ட்டன்டாவும் தெரியல. ஆனா, இப்ப எலக்ஷன் போது இவர பார்க்குறேன். பார்க்கும்போது இவர்கிட்ட வந்து வர கூட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான கூட்டமா இருக்குங்க. சரிங்களா? ஒவ்வொரு கட்சி தலைவர், அதாவது தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாதுரை அவர்கள் இருந்தாங்க, கலைஞர் இருந்தாங்க, புரட்சியாளர் இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க. சரிங்களா? இந்த மாரி வந்து பயங்கரமான ஒரு எழுச்சியான கூட்டம் வருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திரு மோடிஜி அவர் இருக்காங்க. அவரு இப்ப எங்க போனாலும் வந்து பயங்கரமான கூட்டம் இருக்கும். அதே மாரி வந்து மேற்கு வங்காள முதல்வர் மம்தா இருக்காங்க. அவங்க போனாலும், எங்க போனாலும் கூட்டம் வரும். இதெல்லாம் வந்து அந்த கட்சியை சார்ந்த வந்து ஒரு கூட்டம் வருங்க. எத்தன பேர் வந்து பொதுவான மக்கள் வந்து போய் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. சரிங்களா? ஆனா, இவரு ராகுல் காந்தியோட டைப்பே வந்து வித்தியாசமா இருக்குங்க. இவ்ளோ வந்து பணக்கார குடும்பத்தில பிறந்து, இவ்ளோ பெரிய வந்து பதவிய வந்து அடைய நினைச்சிருந்தாலும் அடையாம, இவரு என்ன பண்றாரு, ஒரு சாமானிய மக்கள் கூட வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பழகுறாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீ கடையில போய் டீ குடிக்கிறாரு. ஒரு பார்பர் ஷாப்ல போய் முடி வெட்டுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு எங்கெங்கலாம் கஷ்டம், நஷ்டம் நடக்குதோ, அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நல்லதோ, கெட்டதோ அத விசாரிக்கிறாரு. ஒரு டெம்போல ஏறி போறாரு. ட்ரெயின்ல ஏறி போறாரு. அப்ப மக்கள் கிட்ட வந்துட்டு போயிட்டு வந்து பிரச்சனைகள வந்து தெரிஞ்சுக்கிறாரு. மக்களுக்கு ஆதரவா பேசுறாரு. இந்த மாரி இவரு வந்து செய்கைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஆ புடிக்குது. அத நான் பார்த்த வரைக்கும். அதே மாரி இப்போ வந்து தமிழ்நாட்டுல எலக்ஷன் பிரச்சாரத்துக்காக ஒரே ஒரு நாள் தாங்க வந்தாரு. வந்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி வந்தாரு. அடுத்து கோயம்புத்தூர் வந்தாரு. கோயம்புத்தூர்ல இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பார்க்குறாரு. ஒரு ஸ்வீட் பாக்ஸ குடுக்குறாரு. ஸ்வீட் பாக்ஸ குடுத்தோனே அப்படியே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்வீட் கடையில ஸ்வீட் வாங்கும்போது, அந்த கடைக்காரங்க, கடையில வொர்க் பண்றவங்கலாம் வந்து வித்தியாசமா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பெங்களூர் போறாரு, ஆந்திரா போறாரு, ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாரு. ஒண்ணோடு ஒண்ணு கலக்குறாரு. இந்த மாரி வந்து விவகாரங்கள் நெறையங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அரசியல்ல வந்து இவரு இடம் பிடிக்கணுன்றதுக்காக வந்து செய்ற மாரி தெரியலங்க இது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த அடி மனசுலருந்து வரணுங்க. சரிங்களா? அந்த மாரி வரத நான் ஃபீல் பண்றேங்க. எனக்கு கரெக்ட்டாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். ஆனா, இன்றைய லெவல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சிய நோக்கி வந்துட்டு போயிட்டு இருக்குங்க இவருக்கு. இவரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, இவர வந்து மட்டம் தட்டுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, பப்பு, பப்பு ஒண்ணும் தெரியாத ஆள்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. சரிங்களா? இது வந்து சர்வசாதாரணமா நீங்க WhatsApp சேட்லயோ, இல்ல வந்து அ பேப்பர்லயோ, இல்ல வந்து நம்மளுடைய டிவி நியூஸ்லயோ பார்த்தீங்கன்னா, ஒரு பப்பு, பப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் அடிப்பாங்க. சரிங்களா? அது அவரு எப்படி எடுத்துக்கிறாருன்னு தெரியல. நானும் வந்து அத ஒரு பெருசா எடுத்துக்கிட்டது கிடையாது. ஓகே பப்பு, பப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பிற்காலத்துல இவருடைய வளர்ச்சிய பார்க்கும்போது, எப்படி எல்லாரும் பப்பு, பப்புன்னு கூப்பிட்டுருந்தாங்களோ, இன்னைக்கு வந்து பப்புன்னு வந்து யாருமே கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலைய வந்து இவரு வந்து வந்துட்டாருங்க. அது எந்த மாரி சூழ்நிலைன்னா, இப்போ 2024ல வந்து தேர்தல் நடந்தது. என்டிஏ கூட்டணி இருந்தது, இந்தியா கூட்டணி இருந்தது. சரிங்களா? என்டிஏ கூட்டணில கிட்டத்தட்ட 237 இடம்னு நெனைக்கிறேங்க. 37 இல்ல 227ன்னு தெரியலங்க. அவ்வளோ வந்து வாங்குனாங்க. எல்லா எதிர்க்கட்சி தலைவர்கள். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில நெறைய எதிர்க்கட்சி இருக்கிறாங்க. மேற்கு வங்காளத்தில மம்தா பானர்ஜி அவர்கள் தலைமையில இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா, சரத் பவார்ஜி, அதுக்கப்புறம் வந்து உத்தவ் தாக்கரே ஜி. அப்புறமா உத்தரப்பிரதேஷ்ல பார்த்தீங்கன்னா வந்து அகிலேஷ் யாதவ் ஜி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, பீகார்ல லல்லு பிரசாத்ஜியோட பையன். அதுக்கப்புறம் வந்து ஜார்க்கண்ட்ல பார்த்தீங்கன்னா சேரன், ஜம்மு காஷ்மீர் அந்த மாரி நெறைய மாநிலங்கள்ல இருக்க தலைவர்கள் வந்து கூடி கலந்து பேசி, இவர வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரா ஆகியிருக்காங்க. ஸோ, இது எதிர்க்கட்சி தலைவர் ஆகுனதோட பெருமை என்னன்னா, வெளி உலகத்துல, அதாவது நம்ம அமெரிக்கா, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்முடைய இங்கிலாந்து இந்த மாரி போன்ற நாடுகள் எதிர்க்கட்சி தலைவர், பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர்னா, ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டுங்க. அவர வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அடுத்த பிரைம் மினிஸ்டர் இவரு தான்னு சொல்லுவாங்க. அந்த அளவு வந்து பவர் அவருக்கு இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய சூழ்நிலையில உங்களுக்கு தெரியும் வந்து கேபினெட் மினிஸ்டர் சரிங்களா? திரு அமித்ஷா அவர்கள் உள்துறை மந்திரியா இருக்காரு. திருமதி நிர்மலா சீதாராமன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து எந்த பவர் இருக்கோ, அதே பவர் வந்து திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் இருக்குங்க. கவர்ன்மென்ட் வந்து இவங்களுக்கு வந்து தனியா வந்து சேலரி குடுக்கும். அதாவது வருமானம் வந்து மாசம் மாசம் குடுப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு இவரு எல்லா உரையாடல் பாராளுமன்றத்தில இவரு நலத்த பத்தி பேசுவாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்திய வந்து தெரியாம இருந்தாங்க. இன்னைக்கு வந்து எல்லாரும் தெரிஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலைய வந்து அவரு உருவாக்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து நம்ம இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய கமிட்டீஸ், குழுலாம் இருக்குங்க. நீங்க பேப்பர்ல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்.
அந்த மாரி வந்து கமிட்டி குழுல வந்து இவருடைய பிரசன்ஸ் இவரும் வந்து அங்க இருப்பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிபிஐ இருக்கு இல்லீங்களா? அது ஒரு அமைப்பு. இடி வந்து ஒரு அமைப்பு. அதுக்கப்புறமா வந்துட்டு எலக்ஷன் கமிஷன் ஒரு அமைப்பு. இந்த மாரி நெறைய அமைப்புகள் வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் வந்து இந்தியால இருக்குங்க. அதுல பெரும்பான்மையான வந்து தேர்வு முறைகள்ல வந்து இவரும் வந்து தலையிடுவாருங்க. சரிங்களா? ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பப்புன்ற வார்த்தை இனிமேல வராதுங்க. ஏன்னா வந்து அவர் எதிர்க்கட்சி தலைவரா மாறிட்டாருங்க. சரிங்களா? அவர் எதிர்க்கட்சி தலைவரா மாறுனதுனால, ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கு வந்து என்ன வந்து மரியாதை குடுக்கணுமோ, அத வந்து கண்டிப்பா வந்து ராகுல் காந்திஜிக்கு குடுப்பாங்க. நான் ஏன் இதுல பாஷா அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, அதாவது உங்களுக்கு தெரியும் நம்ம சூப்பர் ஸ்டார் படம் பார்த்திருக்கோம் பாஷா. அதுல வந்து ஒரு பயங்கரமான வந்துட்டு ஒரு மெஜஸ்டிக் ரோல்ல வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கு இவருடைய எழுச்சிய பார்த்தீங்கன்னா, மத்த அரசியல் கட்சிகள் வந்து யோசிக்கக்கூடிய நிலைமையில வந்து இவரு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கிறாருங்க. அதான் நான் பார்க்குறேன் நானு. உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சி வந்து முதல்ல தமிழகத்துல நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு என்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில வந்ததோ, அன்னையிலிருந்து காங்கிரஸ் வந்து சரிவு நோக்கி தான் போயிட்டு இருந்தது. இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சியெல்லாம் நான் பார்க்கலைங்க. கிட்டத்தட்ட 69லேருந்து 2024 ஓகேங்களா? 54 வருஷமா வந்து நான் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிய வந்துட்டு காங்கிரஸ்ல பார்க்கலைங்க. ஆனால் இந்த முறை வந்து நான் மாற்றம் தெரியும்னு நெனைக்கிறேன். இவருடைய தலைமை ஏற்று இவருடைய கட்சி வந்துட்டு நல்ல வேலை பண்ணாங்கன்னா, காங்கிரஸ் வந்து தமிழகத்திலயும் வந்து ஒரு நல்ல எழுச்சி இருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாரி நீங்க நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைச்சு போ போட்டியிட்டாங்க. சரிங்களா? ஆந்திரால கம்யூனிஸ்ட் மட்டும் தான் இருந்தாங்க. உங்களுக்கு தெலுங்கானால வந்து தனிமையிலேயே வந்து நின்னாங்க அவங்க. மேபி கம்யூனிஸ்ட் கூட்டணியா இருந்திருக்கலாம். கர்நாடகால தனிமையில நின்னாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல வந்துட்டு ஆ திராவிட முன்னேற்ற கழகத்தோட நின்னாங்க. மகாராஷ்டிரத்துல பார்த்தீங்கன்னா, அவரு உத்தவ் தாக்கரே, அதுக்கப்புறமா வந்து சரத் பவார்ஜி இவங்க கூட கூட்டணி நின்னாங்க. மேற்கு வங்காளத்துல கூட்டணி அமையலங்க. பீகார்ல கூட்டணி அமைஞ்சது. உத்தரப்பிரதேசல கூட்டணி அமைஞ்சது. அப்ப ஜம்மு காஷ்மீர்ல கூட்டணி அமைஞ்சது. இந்த மாரி நெறைய இடங்கள்ல வந்து இவங்களுக்கு வந்து கூட்டணி அமைஞ்சதுங்க. சரிங்களா? அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாஷா வந்து மாறிட்டாருங்க. சரிங்களா? ஸோ, இப்ப வந்து இவரு யார் யாருக்கெல்லாம் வந்து இவருக்கு வந்து இவர பார்த்து மரியாதை குடுக்கலையோ, எல்லாரும் இவர பார்த்து மரியாதை குடுக்கக்கூடிய சூழ்நிலை அவரு எதிர்க்கட்சி தலைவரா ஆனனால வந்துடுச்சு. அதே மாரி மத்தவங்க பயப்படுற அளவு வந்துட்டு, இவரு வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி நோக்கிட்டு போயிட்டுருக்காரு. அதனால தான் வந்துட்டு நான் வந்து இவர பாஷான்னு சொன்னேங்க. ஸோ, இதான் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டின்லாம் வந்து ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்ல கூட வருங்க. அதாவது அ பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரின் பவர் என்ன? அதாவது பார்லிமென்ட் ஆப்போசிஷன் லீடரா இருக்கும்போது, என்னென்ன பவர் இருக்குன்னு சொல்லிட்டு ஐஏஎஸ்ல கூட வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. சரிங்களா? அதனால உங்க பசங்களுக்கும் வந்துட்டு அரசியலுக்கு போகாம, இது பார்லிமென்ட்ல வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆகும்போது என்னெல்லாம் நன்மைகள் இருக்குன்னு சொல்லிக் குடுங்க. ஸோ அதே மாரி மத்த தலைவர்கள பத்தியும் அடுத்த வீடியோல பார்ப்போங்க. நன்றி. வணக்கம்.